தோள்பட்டை மூட்டு வலியை பற்றி பேசினோம். அதில் முன்னாடியே சொன்ன மாதிரி லிகமெண்ட், ஓகே, டெண்டன்னால், சாஃப்ட் டிஷ்யூனால், மூட்டு ஜவ்வு, மூட்டை சுற்றி உள்ள ஜவ்வு டைட் ஆகிறதுனால, இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால, நஞ்சு போகிறதுனால தான் வரும். அதனால தான் வலி வரும். லேசான இன்ஜுரி, இப்போ கீழே விழுறப்ப கையை ஊனிடுறோம், இல்லை ஒரு பொருள் மேலேருந்து எடுக்கிறப்பன்னு பிடிச்சிக்குது, அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு 10 நாள், ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தோம்னா செட்டில் ஆயிரும். நம்ம அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. சில பேர்த்துக்கு அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இதளவு தூக்க முடியும், அப்படி தூக்கினா ஆமாம் அப்படின்னு பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி கையை எரிய முடியாது. அப்படி எரிய போனோம்னா ஒரு பொருளை வந்த விசிற போனோம்னா பிடிக்கும். ஒரு பொருளை இப்போ பஸ்ஸில் போகிறப்ப மேலே கம்பி பிடிக்க முடியாது, தலை சீவிட்டு இருக்க முடியாது, பிடிச்சிக்கும். இல்லை ஒரு பொருளை சூட்கேஸ் எடுத்து மேலே பீரோ மேலே வைக்க முடியாது. இல்லை பின்னாடி முதுகு நல்லா தேய்ச்சி நம்ம குளிக்க முடியாது, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்குதுன்னா அந்த மூமெண்ட் வந்து ஸ்டிஃப் ஆகுதுன்னு அர்த்தம், வலி ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கு எதனால் இது வந்தது? உள்ளுக்குள்ளே சுகர் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறவங்களுக்காக வரலாம், யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்காக வரலாம், இல்லை இன்ஜுரினால் வரலாம். அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் மெத்தடு எடுக்கணும். 95%ன்னே சொல்லலாம் இதுக்கு ஆப்ரேஷன் கிடையவே கிடையாது. ஆரம்பத்தில் எதனால் வருதுன்னு பார்த்துட்டு, 2 பிரச்சனை இருக்குது இதில். வலிக்குது, இன்னொன்று ஸ்டிஃப்னஸ். நான் 10 எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கலாம், பட் உங்களுக்கு வலி குறைஞ்சாதான் உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஸோ முதல்ல வலி குறைப்பு நடவடிக்கை, அது ரெஸ்ட்டு, ஐஸு, சுடுதண்ணி ஊற்றணும், லேசர் ட்ரீட்மெண்ட்டு, கரண்ட் தெரப்பி, வலி மாத்திரைகள், ஆயின்மெண்ட், இதெல்லாம் பண்ணி முதல்ல அதிகமான வலி, அதீத வலியை குறைச்சி கூல் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணணும். அதை ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்டு நிதானமாக பண்ணணும். ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கிறோம்னு 1 மணி நேரம் பண்ணுறது, அப்புறம் 4 நாளைக்கு பண்ணுறது, அப்படி பண்ணாலும் அது பிரயோஜனப்படாது. நிதானமாக அந்த எக்ஸசைஸை அதனுடைய மெத்தட் பிரகாரம் பண்ணினா தான் அது முழுக்க சரியாகும். சில பேர்த்துக்கு வலி இதெல்லாம் பண்ணாவே சரியாகாது. அப்போ இந்த இன்ஜெக்ஷன், ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனோ இல்லை பிஆர்பி இன்ஜெக்ஷனோ போட்டு அந்த இன்ஃப்ளமேஷனை, ஆக்ரோஷத்தை குறைப்போம். அப்புறம் சுகர் கண்ட்ரோல் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வலி குறைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணவே முடியும். சிம்பிள் எக்ஸசைஸுக்கு பண்ண முடியாத அளவுக்கு வலி இருந்ததுன்னா முதல்ல வலியை நல்லா குறைச்சிட்டு அப்புறமா ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸு ரெகுலராக பண்ணணும். ஒரு 2 மாதம் 3 மாதம் பர்ஃபெக்டாக பண்ணோம்னா இதுக்கு கிளியர் ஆகிரும். பெரிய ஆர்த்ரைட்டிஸ், டெண்டினைட்டிஸ் அப்படின்னு பேர்.